ஒரே நாள் இரவுல ஒரு ஊரே அழிந்த கதை தெரியுமா? தனுஷ்கோடி. மக்கள் வாழ தகுதியற்ற நகரம்னு 1964ல கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. 22/12/1964ல இரவு தூங்க போன மக்களுக்கு மறுநாள் காலையிலக்குள்ள தனுஷ்கோடியே சின்னாபின்னமா மாறப் போகுதுன்னு தெரியாது. இரவு முழுக்க கொட்டி தீர்த்த மழையாலையும் புயலாலையும் தனுஷ்கோடி ஊருக்குள்ள தண்ணீர் புகுந்துடுச்சு. பெரிய பெரிய கட்டிடங்கள் இடிய ஆரம்பிச்சிச்சு. வங்கக்கடல் பொங்கி 22 அடி உயரத்துக்கு அலைகள் எழும்புச்சு. தனுஷ்கோடிய புயல் தாக்குனப்ப 250 கிலோமீட்டர் வேகத்துல தாக்கியிருக்கு. மக்களோட அலறல் சத்தம் எங்க பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்குது. இருட்டும் மழையும் கடல் நீரும் தனுஷ்கோடியை சூழ்ந்து இருக்குது. விடிஞ்ச அப்புறம் மழை நின்னாலும் பொங்கி வந்த கடல் தண்ணீர் வடியல. தனுஷ்கோடி முழுக்க பிணங்களா மிதந்தது. இந்த புயல்ல மட்டும் தனுஷ்கோடியில 2000 பேர் இறந்தாங்க. இலங்கையில உள்ள தலைமன்னார்ல 1500 பேர் இறந்தாங்க. இந்த புயல்ல பாம்பன் ரயில் பாலமும் சேதமடைஞ்சிச்சு. போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு தனித்து விடப்பட்ட தனித்தீவா மாறிச்சு ராமேஸ்வரம் தீவு. தனுஷ்கோடின்னு ஒரு நகரமே தண்ணீர்ல மூழ்கி அழிஞ்சு போச்சு. அடையாளம் தெரியாத பிணங்களை 28/12/1964ல பெரிய குழி தோண்டி புதைச்சாங்க. ஐநா தனுஷ்கோடியை